டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ப்ரோக்ராம் அவுட்புட்ல ஃபுல் மார்க் வாங்கணுமா? ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ அவுட்புட்டை பொறுத்தவரைக்கு ஈஸியாக வந்து நீங்க மார்க் வாங்கலாம். நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எழுதினீங்கன்னா 2 பக்கம் 3 பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஈஸியா 2 லைன் 3 லைன்ல வந்து எழுதி ஈஸியா ஃபுல் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஜூன் 2025 இதை பாருங்க, 2, 18, 19 ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஏற்கனவே ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல STR1 ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. STR1 *3 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்கூலை வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப எப்படி வரும்னா, ஸ்கூல் திரும்பி ஸ்கூல், கேப் இல்லாம எழுதணும், திரும்பி ஸ்கூல், அவ்வளவுதான். அடுத்து இதை பாருங்க, இதுக்கு என்னன்னா இதுவும் அதே போல ஹலோ வேர்ல்ட வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இது எப்படின்னா 1 by 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல வந்து கன்டினியூஸா பிரிண்ட் ஆகும். இதுல வந்து 10, 20, 30 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து 1 by 1 பிரிண்ட் ஆகும். அப்ப எப்படின்னா ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு, ஹலோ வேர்ல்டு. ஸோ அவ்வளவுதான், ஈஸியா 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 2 மார்க் கம்பல்சரி பாத்தீங்கன்னா 24வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. STR1 அது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ஈஸ் அப்பர், ஈஸ் அப்பர்னா என்ன அர்த்தம்? கொடுத்துருக்கிறது வந்து அப்பர் கேஸ்ல இருக்கா, அதாவது கேப்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஃபால்ஸ். சப்போஸ் கேப்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ட்ரூ எழுதணும். அதுக்கடுத்து STR1 டாட் அப்பர் ஆஃப் கொடுத்துருக்க ஸ்மாலை வந்து நம்ம வந்து கேப்ஸ் எழுத போறோம், வெல்கம், அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஈஸியா 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 3 மார்க் கம்பல்சரில பாருங்க, 33வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 * x அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 பவர் x அர்த்தம். இதுல எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 5. இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5னா நமக்கு ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இது கொடுக்கல. அப்ப டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா 0ன்னு எடுத்துக்கணும். 0, 1, 2, 3, 4 லாஸ்ட் நம்பர் இதான், அதுக்கு முந்தின நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். அப்ப 0 to 4 இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. 2 power x கொடுத்தாங்க இல்லையா? அப்ப ஆன்சர் வந்து 2 power first 0, 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதணும். 2 power 0, anything power 0 வந்தா 1, 2 power 1 னா 2, 2 power 2 னா 4, 2 power 3 னா 8, 2 power 4 னா 60. this is the final answer. CS எக்ஸாம் பொறுத்தளவுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். பட் போன வருஷம் பாத்தீங்கன்னா, அதாவது மார்ச் 2024 பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமும் அவுட்புட்டை கேட்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் தானே கேட்டாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி, போன வாட்டி வந்து கேட்டிருக்காங்க, பட் இந்த வாட்டி எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியல. ஸோ கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.